டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மரணமடைந்த சரவணனின் சாவில் உள்ள மர்மம் என்ன என்பதை கண்டறிய தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவனின் தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் இவ்விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் மாணவனின் தந்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் மேலும் விவரங்களை கேட்கலாம். ஷெல்வி, வணக்கம். மருத்துவர் சரவணனின் பிரேத பரிசோதனை அறிக்கை, குடும்பத்தினரின் கோரிக்கை பற்றி சொல்லுங்க. வணக்கம் மகேஷ். குறிப்பாக பார்த்தோன்னா திருப்பூரை சேர்ந்த மருத்துவர் சரவண் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மேல் படிப்புக்காக சேர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த மாதம் 10ஆம் தேதி ஆனது அவர் தங்கி இருந்த விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தது. குறிப்பாக இது தற்கொலை என அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு தற்கொலைக்கான எந்த காரணமும் இல்லை. இதில் பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் மர்மங்கள் அடங்கி இருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவினர்கள் மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ தரப்பினர்களும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தனர். அதன் தொடர்பாக இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பினர் ஆனாலும் குறிப்பாக மருத்துவர் தரப்பில் இருந்தும் மற்றும் அரசியல் கட்சிகள் தரப்பில் இருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போதானது இந்த முதல்கட்ட உடற்கூறு ஆய்வு முடிவானது வந்தது. அதில் இந்த மரணம் ஆனது தற்கொலை அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து அவருடைய தந்தை நம்மிடையே இருக்க, அவருடைய பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் இருந்தது அந்த மரணத்தில், அதை உறுதி செய்யும் விதமாக இது தற்கொலை இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஒரே ஒப்பீனியன் கருத்து என்னென்னு கேட்டால், என் பையன் தற்கொலை செய்யணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. அதில் படிக்கிற விஷயத்தில் அவன் கோலத்தனமானவனும் அல்ல. இந்த முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. அவனுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி போய் கொண்டிருக்கும்போது அடுத்து இந்த மாதிரி செய்யணுங்கிற கவனம் அவனுக்கு தேவையில்லாது. முடியலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தால் மட்டுமே தற்கொலையை பற்றி நினைக்க முடியும். இவனுக்கு அது அவனுடைய லட்சியமாக இருக்கும்போது அதை அவன் நினைக்கவோ அதை பற்றி பேசவோ அவனுக்கு தேவையில்லை. இது ஆரம்பத்திலிருந்தே நான் வலியுறுத்துறது ஒரே இதுதான். என் பையன் தற்கொலை செய்ய மாட்டான், செய்யறதுக்கு முடியாது அப்படிங்கிறதா என்னுடைய இது. இந்த அறிக்கையை நான் தகவல் நேற்றுக்கு சன் நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்தேன். தற்கொலை அல்ல, கொலை அப்படின்னு. இதைவே தான் நான் வலியுறுத்தி அரசாங்கத்துக்கு இன்னும் அந்த கொலையாளி யார், எதற்காக செஞ்சாருன்னு கண்டுபிடித்து எனக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு நான் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன். இந்த தற்கொலை இல்லை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சந்தேகங்களும் எழுந்திருந்தது. குறிப்பாக பார்த்தோன்னா அந்த ஒருத்தர் இந்த இடம் கிடைப்பது தொடர்பாக மிரட்டல் விட்டதாகவும் கூறப்பட்டது. அது தொடர்பாக சொல்லுங்கள். அதாவது நான் 8 சீட்டில் கவுன்சிலில் எனக்கு முன்னால் ஒரு பையன் இருந்தான். அந்த சீட்டை எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனதாக என்னிடம் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பையன் யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி இந்த சீட்டுக்கு இவ்வளோ போட்டி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இந்த போட்டியினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த மாதிரி சொன்னார்கள் என்பது தெரியவில்லை. இது நடந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்காக இதை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தற்போதுனா இந்த சம்பவம் குறித்து பார்த்தோன்னா இது ஒரு கொலையாக இருக்கத்தான் காரணம் இருக்கும். குறிப்பாக பல்வேறு லட்சிய கனவுகளோடு மேற்படிப்பிற்காக சென்ற மாணவர் தற்போது தற்கொலை செய்து கொள்வதற்கான எந்த அவசியம் இல்லை என்று உறுதியாக எண்ணி வந்திருந்த நிலையில் இது தற்போது தற்கொலை அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பதை இவர்களது உறவினர்கள் வலியுறுத்தி கேட்கலாம். வணக்கம் சார், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைக்கிறீங்க? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து கடின உழைப்பின் மூலம் நன்கு படித்து மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பொது மருத்துவம் படிப்பு சேர்ந்த எனது மைத்துனர் சரவணன் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அவரை நிச்சயமாக யாராவது கொண்டிருக்கலாம். அவருடைய இடத்தை பிடிப்பதற்கு கடும் போட்டி நிலவுகிறது என்று இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து நன்கு படித்து கடின உழைப்பாளியான சரவணன் இந்த முடிவிற்கு செல்வதற்கான அவசியமும் இல்லை, அதற்கான நோக்கமும் இல்லை. அது எங்களுக்கு நன்கு தெரியும். நான் அறிந்தவரை அவர் இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. எங்களுடைய கோரிக்கை என்னவெனில், டாக்டர் சரவணன் அவர்கள் இந்த நிலைமைக்கு காரணம் யார், அவரை இவ்வாறு செய்தவர்கள் யார், அவரை மிக விரைவில் கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசாங்கத்திடம் என்னுடைய கோரிக்கை என்னவெனில், தமிழகத்திலிருந்து வடமாநிலங்களுக்கு பல்வேறு கட்டங்களில் கல்வி பயில செல்லும் மாணவர்களின்
பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். டாக்டர் சரவணன் அவர்களின் மரணம் இதுதான் கடைசி மரணமாக இருக்க வேண்டும் எனவும், இங்குள்ள மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும், இது தொடர்பாக நீதி விசாரணை நடத்தி நீதியை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் எனவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது முதற்கட்ட ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. அடுத்த கட்ட ஆய்வு முடிவுகள் எப்போ வர இருக்குது சார்? அதை பற்றி ஏதாவது தகவல் கொடுத்தாங்களா மருத்துவமனையிலிருந்து? முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது நாங்கள் ஊடக செய்திகள் மூலமாக தான் தெரிந்து கொண்டோம். எய்ம்ஸ் மருத்துவமனையோ அல்லது டெல்லி காவல்துறை எங்களை தொடர்பு கொண்டு எந்த விதமான அறிவிப்பையும் எங்களுக்கு முறையாக சொல்லவில்லை. இது குறித்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்களிடம் முறையாக இதை பற்றி பெறுவதற்காக எடுக்கவிருக்கிறோம். இதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் எந்தளவுக்கு மெத்தனமாக செயல்படுகிறார்கள் என்று. பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைப்பதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவ நிபுணர்கள், சரவணனின் உடன் படித்த நண்பர்கள் மற்றும் இங்குள்ள மருத்துவ நண்பர்கள் அனைவரும் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் என்பது ஒரே மாதத்தில் கிடைக்கப்பெற்றுவிடும் தமிழகத்தில். ஆனால் டெல்லி எய்ம்ஸ் நிர்வாகம் இது கிடைக்கப்பெறுவதற்கு சில மாதங்கள் ஆகும் என்று சொல்லியிருப்பது வியப்பளிக்கிறது. இதில் எது உண்மை என்று தெரியவில்லை. ஆகவே அரசாங்கம் இதில் தலையிட்டு டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் அறிக்கையை உடனடியாக பெற்று கொடுக்க வேண்டும் மற்றும் அதில் உள்ள உண்மை என்ன என்பதை களைய வேண்டும். இது குறித்து சிபிஐ விசாரணை தேவைப்பட்டால் தமிழக அரசாங்கம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி குற்றவாளியை மிக விரைவில் கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சரவணன் உடைய இந்த சம்பவம், அதாவது அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவருடைய உயிரிழப்பு தொடர்பான அந்த டாக்ஸாலஜி எனப்படக்கூடிய அந்த முழு உடற்கூறு ஆய்வான அறிக்கை மிக விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களின் கோரிக்கையாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். இது குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை ஒரு தனி மனித பிரச்சனையாக கருதாமல் ஒரு ஒட்டுமொத்த சமூகம், அதாவது வட மாநிலங்களுக்கு படிக்க செல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பாதுகாப்பை கேள்விக்குறியாக வகையில் ஏற்படுத்தியிருப்பது இந்த சம்பவம். எனவே இந்த சம்பவத்தின் மீது உரிய நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மகேஸ்வரன், இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ஷெர்லி.